ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ரிங் லைட் வாங்கியிருக்கோம். நான் லைட்டிங்காக. ஸோ இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் யூஸும் பண்ணிட்டு இருப்பீங்க. இது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன், வாங்கணும்ன்ட்டு. ஸோ நம்ம நைட் டைமில் வீடியோஸ்லாம் எடுக்க முடியல, லைட்டிங் எஃபெக்ட்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் ரிங் லைட் வாங்கினேன். ப்ரைஸ் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுத்தாங்க. நான் எப்பயுமே ரெகுலராக வாங்குற இடங்க எந்த கேஜெட் இருந்தாலும் உங்ககிட்ட தான் வாங்குவேன். இது இல்லாமல் நம்ம ஒரு ட்ரைபாட் வாங்கியிருக்கோம். அதோட வீடியோஸ் நம்ம ஏற்கனவே போட்டிருப்பேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இது நம்ம ட்ரைபாட்ல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மொபைல் வச்சு இந்த இடத்துல மொபைல் வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஓகே கேஸ், நம்ம அன்பாக்சிங் பண்ணலாமா? ஏன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்மளால இந்த ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டு நம்மளால எடுக்க முடியல. அதனால இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன்னா நான் பாட்டு நின்று பேசி வீடியோ போடுவேன். இது பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபிக்ஸ் பண்ணுற ஹோல்டரு. ஸோ இதுதான் இந்த லைட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு செட்டப் கொடுத்துருப்பாங்க, அதில் உங்களுக்கு தெரியுதா? அதுக்கப்புறம் லைட் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டு இந்த ஒன்று உழுது, இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இது கீழே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் வரும். இது இந்த ஸ்ட்ரைட்டாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இது இல்லாமல் ஒயர் லைட்டுங்க பொறுமையாக எடுக்கணும். நான் ஒரு ஆள் தாங்க, வீடியோஸ்லாம் அவ்வளோ யாரும் கூப்பிட மாட்டேன். நான் ஒரு ஆள் தான் எடுத்துட்ருக்கேன். தெரியுதா லைட்டு? இந்த லைட்டை நான் பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணி போட்டு பார்க்குறேன். ஒரு நிமிஷம் இருங்க. பவர் பேங்க் என்கிட்ட எங்கே இருக்குது? இந்த பவர் பேங்க்ல சார்ஜ் இல்லைங்க. இந்த பவர் பேங்க் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட பவர் பேங்க் நான் அன்பாக்சிங் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன். கேஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே தெரியுதா உங்களுக்கு? இது இதோட டைட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு மொபைலில் நடுப்புற ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ லைட்டிங் எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். எனக்கு இந்த பவர் பேங்க் இருக்கனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஏன்னா இதில் நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறேன்ல, அதனால் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. கேஸ் இப்போ ட்ரைபாட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். லைட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ப்ளூ கலர் சூப்பராக இருக்குல்லங்க. இந்த இடத்துல மொபைல் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நல்லா நைட் டைமில் யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கேஸ் இப்போ லைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இது பார்த்திங்கன்னா பவர் பேங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா லைட் எரியுது. இதில் 2-3 கலர்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? நல்லா பிரைட்டாக வேணும்னா ப்ளஸ் மோடு அழுத்தணும், அப்புறம் மைனஸு. அது இல்லாமல் சுவிட்ச் மோடு ஒன்று இருக்குது. இது பவர் ஆஃப். இப்போ ஆஃப் பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ப்ளூ கலர் வரும்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ப்ளூ கலரு. அடுத்தது ஒரு எல்லோ கலரு. அடுத்தது ஒயிட்டு, மறுபடியும் ப்ளூ. நல்ல ஒரு டார்க் வேணும்னா இல்லை டார்க் கொடுத்துக்கலாம். நான் ஒயிட் வச்சு நல்லா டார்க் கொடுக்குறேன். இல்லை ப்ளூ வச்சு கொடுக்குறேன், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இந்த ப்ளூ எனக்கு நல்லா இருக்குது. ஓகே கேஸ், இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் லைட்டிங் வச்சு நைட் டைமில் வீடியோஸ் எடுக்கலாம். நைட் டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல, அதனால தான் இந்த ரிங் லைட் வாங்கியிருக்கேன். ஓகே கேஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் கேஸ்.